டைரக்டர் மாரி செல்வராஜ் ரஜினிகாந்தை மீட் பண்ணி கதை சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கதையை மறுத்துட்டாரு. 2 பேரும் இணைய வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப இந்த நியூஸ் தான் கோலிவுட் சினிமால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. டைரக்டர் மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாள் அண்ட் கர்ணன், மாமன்னன் இப்படின்னு நிறைய படங்கள் கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் ரஜினி சாரை மீட் பண்ணி ஒரு கதையை சொல்றதா இருந்தாரு. அண்ட் ரஜினி சாரையும் மீட் பண்ணிருக்காரு. கதையை ஃபுல்லா கேட்டுட்டு ரஜினி அவர்கள் அந்த கதையை மறுத்துட்டாரு. அதுக்கு ரீசனா சர்ச்சையில் சிக்கி ரிஸ்க் எடுக்க விரும்பாததால் தான் ரஜினிகாந்த் இப்படி ஒரு மறுப்பை தெரிவிச்சிருக்காரு. அதே ஒரு காரணத்தினாலதான் மாரி செல்வராஜ் கூட இணையல. சோ ஃபியூச்சர்லயும் இவர் கூட இணைய மாட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் மாரி செல்வராஜ் நெக்ஸ்ட் ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. விக்ரம் அவர்களோட சன் துருவ் விக்ரம் வச்சு. அண்ட் இவரோட படங்கள் மேல நிறைய பேருக்கு எதிர்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் ஒரு கிளாஸா மாசா அப்படி ஒரு படம் எடுக்காம இன்னமும் ஜாதி வச்சு படம் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவர் மேல ஒரு அபிப்பிராயமான பேரும் இருக்கு. அவரோட கதைகளும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிட்டு இருக்கு இவருக்கு. இப்ப லாஸ்டா எடுத்த வாழை படம் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தாலும் அதுக்கும் சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இன்னமும் இவர் இந்த மாதிரி படங்கள் தான் எடுத்துட்டு இருக்காரு, சினிமாவை வேற விதமா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, இவரோட பர்சனல் விஷயத்துக்காக சினிமாவை தப்பா யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாலும் இவரோட படங்கள் வெற்றி ஆகிட்டு தான் இருக்கு. நல்ல கதையை வச்சு நல்ல திரைக்கதையை தான் கொடுத்துட்டு இருக்காரு. பட் அது எல்லா சென்டர் ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தல. அதுக்கு இவர் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, நான் இப்படிப்பட்ட கதைகள் தான் எடுப்பேன், இந்த மாதிரி கதைகள் தான் இப்போதைக்கு தேவையானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி கதையை ரஜினிகாந்த் சொன்னப்ப ரஜினிகாந்த் வேணாம் அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.